பேதுருவை விடுதலையாக்குகிறதற்கு ஒரு பெரிய அதிகாரி அனுப்பப்படலை. பேதுரு விடுதலையாக்கப்படுகிறதற்கு அங்கே இருக்கிற பிரபலமான ஒரு மனிதர் அனுப்பி வைக்கப்படவில்லை. பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதற்கு அந்த தேசத்தில் இருக்கிற முக்கியமான நபர் அங்கே விடுவிக்கப்படத்தக்கதாக அனுப்பப்படவில்லை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். பரலோகம் தன் தூதனை அனுப்பினது. 4 காவலையும் தாண்டி பேதுருவை விடுதலையாக்கி எங்க ஜனங்க தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களோ அதே இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தத்தக்கதாக இவர்கள் ஜெபம் கிரியை செய்தது. அதை கண்டு பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுருவை கண்டு பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம ஜெபம் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்ப பண்ணுகிற அளவுக்கு வல்லமை உள்ளது. அப்படின்னா நம்ம ஜெபம் நம்ம என்ன காரியத்துக்காக ஜெபிச்சோமோ அதை கண்டு பிரமிக்கத்தக்க அளவுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறதற்கு வல்லமை உள்ளது.